இந்த வீடியோவில் நம்ம பைத்தானில் இருக்கிற டிக்ஷனரி அப்படிங்கிற டேட்டா டைப் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து லிஸ்ட் ஒரு வீடியோவில் பார்த்தோம், அப்புறம் டபுள் பார்த்தோம், அப்புறம் வந்து செட்டுன்னு ஒரு டேட்டா டைப் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம டிக்ஷனரிஸ் பார்க்க போகிறோம். ஸோ டிக்ஷனரிஸ் வந்து கீ வேல்யூ பேரை சேவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். நம்ம ஒரு டேட்டா டைப்பும் ஒவ்வொரு டைப் ஆஃப் யூசேஜ் பார்த்தோம். இப்போ டிக்ஷனரியில் வந்து நம்ம இந்த மாதிரி கீ வேல்யூ பேர், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்ஸ்னு ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுறோம். அது வந்து இந்த மாதிரி வந்து கர்லி பிரேஸில் கொடுப்போம். உள்ளே வந்து ஒரு வேல்யூ கோலன் இன்னொரு வேல்யூ இருக்குது. ஆக்சுவலாக அது கீ கோலன் வேல்யூ. இப்போ 101ங்கிறது கீ, ஹெச்ஆருங்கிறது வேல்யூ. சிமிலர்லி 102 கீ அட்மின் வேல்யூ, 103 கீ ஃபினான்ஸ் வந்து வேல்யூ, ரைட்? ஸோ இது மாதிரி கீ வேல்யூ பேர் கமா செப்பரேட் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு கீ வேல்யூ பேரையும். ஸோ இப்படி சேவ் பண்ணிவிடுவோம். இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா, அண்ட் மோஸ்ட் காமன் யூஸ் டிக்ஷனரி எப்படின்னா, நம்ம இந்த மாதிரி கீ வேல்யூ பேரை சேவ் பண்ணிவிட்டு கீயை வச்சு வேல்யூ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். அதாவது டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற 101 கீயோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டால் பைத்தன் வந்து ஹெச்ஆர் கொடுக்கும். ஓகே, இது மாதிரி சில ப்ரோக்ராம்ஸில் நமக்கு தேவைப்படும் கீ வேல்யூ பேர். ஈவன் டிபார்ட்மெண்ட்ஸே பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு கோட் இருக்கும் அண்ட் டிபார்ட்மெண்ட்டோட நேம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கீ வேல்யூ பேர் சேவ் பண்ணி வச்சோன்னா டிபார்ட்மெண்ட் கோடை வச்சு நம்ம அதோட நேம் என்ன அப்படின்னு புல் பண்ணலாம். அது ஒரு இன்னொரு டைப் ஆஃப் யூஸ் இந்த மாதிரி கீ வேல்யூ பேர்ஸ்க்கு. ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இப்போது இங்கே பைத்தன் ஷெல்லில் இருக்கும். இங்கே வந்து அதே டிபார்ட்மெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஈக்குவல்ஸ் கர்லி பிரேஸ்க்குள்ளே 101 கோலன் ஹெச்ஆர் அண்ட் தென் கமா 102 கோலன் ஃபினான்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, ஃபினான்ஸ். அண்ட் இந்த ரெண்டு மட்டும் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போது டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 101 ஹெச்ஆர் அண்ட் 102 ஃபினான்ஸ் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுமோ அதே மாதிரியே பைத்தான் டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இதுதான் கீ வேல்யூ பேர்ஸ். ஓகே, இப்போது ஒரு கீயை வச்சு எப்படி வேல்யூ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 102ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்குறோன்னா, டிபார்ட்மெண்ட் நம்ம இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் பார்த்துருப்போம், லிஸ்ட்லாம் பார்த்தோம். அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் அதில் கீ நம்ம சப்ளை பண்ணணும். கீ வந்து 101 கொடுத்துருக்கோம், 102 ஃபினான்ஸ் புல் பண்ண பார்க்குறோமா. ஸோ 102 கொடுத்தா நமக்கு ஃபினான்ஸ் வேல்யூ வந்துடுச்சு. ஓகே, ஸோ இது மாதிரி நம்ம கீ வேல்யூ பேர் சேவ் பண்ணிட்டு கீயை வச்சு வேல்யூவை நம்ம புல் பண்ணலாம். பட் ஒன் மோர் திங், இந்த கீ வந்து இதில் ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரிங்காக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இட் கேன் பி ஆல்சோ அன் இன்டீஜர் ஆர் சம்திங். இப்போது அதே வந்து எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ டிபார்ட்மெண்ட்டில் வந்து புதுசாக ஒரு வேல்யூ ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இப்போ இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி இருக்கிற வேல்யூவை வந்து புல் பண்ணோம் கீயை வச்சு. புதுசாக ஒரு கீ வேல்யூ பேர் ஆட் பண்ணோன்னா அதே சின்டாக்ஸ் தான். டிபார்ட்மெண்ட் இப்போ புது கீ. இப்போ வந்து நான் சும்மா இன்டீஜர் சப்ளை பண்ணுறேன் ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்கு. இப்போது 103ங்கிற கீ சப்ளை பண்ணுறோம். ஈக்குவல்ஸ் இதை வந்து அட்மின் ஆக்கலாம். ஓகே, இது வந்து காமன் யூஸ் கிடையாது. ஜென்ரலாக வந்து கீஸ் எல்லாமே ஒரே ஃபார்மேட்டில் தான் இருக்கும். பட் உங்களுக்கு வந்து இந்த டிக்ஷனரி வந்து மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் கீஸும் நீங்கள் கொடுக்கலாங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஓகே, இப்போது டிபார்ட்மெண்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 101 102 ஆல்ரெடி இருந்தது கீ வேல்யூ பேர், அது அப்படியே இருக்குது. இப்போது புதுசாக ஒரு கீ வேல்யூ பேர் ஆட் ஆகிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 103 இன்டீஜராக இருக்குது, ரைட்? ஸோ கீ வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். பட் அகெயின் இது காமன் கிடையாது. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் பைத்தான் சப்போர்ட் பண்ணணுன்னு காட்டுறதுக்காக தான் இதை ஷோ பண்ணேன். பட் இப்படி தான் நீங்கள் புதுசாக ஒன்று ஆட் பண்ணலாம். புதுசாக ஒரு கீ சப்ளை பண்ணி வேல்யூ கொடுத்தீங்கன்னா அது வந்து டிக்ஷனரியில் ஆட் ஆகிடும். இப்போ நம்ம ஒரு கீ வேல்யூ பேரை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா டெல்னு ஒரு கீவேர்ட் இருக்குது. டெல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் 103. இப்போ நான் வந்து இந்த அட்மின் 103 அட்மினை ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா டெல் ஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட் டிக்ஷனரி 103 கீ கொடுத்துட்டு இப்போ டிபார்ட்மெண்ட் செக் பண்ணால் அந்த 103 ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் நீங்கள் ஆல்ரெடி இருக்கிறத டெலீட் பண்ணலாம். அண்ட் ஒன் ஃபைனல் திங், இப்போ ஆல்ரெடி இருக்கிற ஒரு கீக்கு வேறு வேல்யூ சேஞ்ச் பண்ணோம். இப்போ ஃபினான்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம், இதை தான் நம்ம வந்து மேபி ஐடி அப்படி மாற்றுறோம் அப்படின்னா அகெயின் சேம் லாஜிக் தான். டிபார்ட்மெண்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 102 ஈக்குவல்ஸ் ஐடி கொடுத்தோன்னா இந்த 102ல் இருக்கிற வேல்யூ இப்போ சேஞ்ச் ஆகிடும். இப்போ டிபார்ட்மெண்ட் செக் பண்ணால் உங்களுக்கு ஃபினான்ஸ் ரிமூவ் ஆகிடுச்சு,
அதுக்கு பதிலாக ஐடி வேல்யூ ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கீக்கு வந்து நீங்கள் வேல்யூ மாற்றலாம். ஸோ இதுதான் மெயின் யூசஸ் ஆஃப் டிக்ஷனரி. த மெயின் பர்பஸ் வந்து என்னென்னா, நீங்கள் கீ வேல்யூ பேர் இது மாதிரி சேவ் பண்ணிட்டு கீயை வச்சு வேல்யூவை எப்போ வேணுமோ புல் பண்ணலாம். அதுதான் இதோட மெயின் யூஸ் கேஸு. கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிக்ஷனரி வந்து அகெயின் லிஸ்ட் மாதிரியே ரொம்ப காமன்லி யூஸ்டு டேட்டா டைப். ஸோ கண்டிப்பாக இது எப்படி யூஸ் பண்ணுங்கிறது நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருக்குது ஆர் ஈவன் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் என்டர் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக பார்க்குறேன். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சர் வீடியோஸ் அப்லோட் ஆகும்போது நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ.